லாகின் ஃபோடெக்கில் லாக் ஃபினான்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாக் ஃபினான்ஸில் வந்து ஆல்ரெடி நான் 3 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா அந்த லாக் ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ், சிட்ஸ், நார்மல் ஃபினான்ஸ், பவுண்ட் ப்ரோக்கிங் இது எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து அந்த லாக் ஃபினான்ஸில் வந்து வருது. ஆல்ரெடி 3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பவுண்ட் ப்ரோக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். சேம் அதே மாதிரி தான் லாக் ஃபினான்ஸோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இண்டிவிஜுவலாக யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாக் ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ண பிறகு லாக் ஃபினான்ஸோட டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாமா, நம்மக்கிட்ட எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் பே பண்ணல அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி செட்டிங்ஸ், இந்த இடத்துல வந்து உங்கள் பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். கம்பெனி நேம்ன்ற ஆப்ஷன் கீழே இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுடைய கம்பெனி நேமு, உங்கள் கம்பெனியுடைய அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோடு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட் சைடில் வந்து ஜிஎஸ்டி நம்பர், மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ், மெயில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ரீட் ஒன்லி. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து லாகின் ஃபோடெக்கை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பிளாக் லெட்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைடு, ப்ரொஃபைல் இமேஜ், லோகோ ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம்லேருந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பவுண்ட் ப்ரோக்கிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ பவுண்ட் ப்ரோக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே வந்து காமனாக ஒரே இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் காமனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு நாள் வந்து அவங்க பே பண்ணலை, இன்றைக்கி பே பண்ண வேண்டியது அவங்க இன்றைக்கி பே பண்ணலை, ஒரு நாள் கழித்து பே பண்ணுறாங்க, இல்லை 2 days கழித்து பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி அமௌண்ட் ஏதாவது செட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்டேட் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், உங்கள் பிஸ்னஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நகை வந்து அடகு வச்சுட்டு அமௌண்ட் வந்து வாங்குறாங்கன்னா அதுக்கு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி டிக்ளரேஷன், என்ன டிக்ளரேஷன் வந்து இருக்குது அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தோம்னா உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ், இமெயில் இது 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நகை வச்சுட்டு உங்கள்கிட்ட கேஷ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க பே பண்ணக்கூடிய டேட் வந்து கிட்ட வந்துடுச்சுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ். ஜென்ரல் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டெய்லியும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறீங்கன்னா இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகும். உங்களுக்கு டேட்டா பேஸ் பேக்கப் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்போது ஓஎஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் இதில் வந்து உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் செட்டிங். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அட்மின், சூப்பர் அட்மின், மேனேஜர், கேஷியர் அந்த மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கம்பெனியோட நேம், உங்கள் கம்பெனி நேம் செலக்ட் பண்ணிடுங்க. யார் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க உங்கள் ஆஃபீஸில் இந்த சாஃப்ட்வேர், அவங்க நேமு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேமும் ஒரு பாஸ்வேர்டும் நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்துக்கலாம், டேட் கொடுத்துக்கலாம். அவங்க மெயிலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ரோல், அவங்க அட்மினா, சூப்பர் அட்மினா, மேனேஜராக, கேஷியராக அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஃபைலில் போயிட்டு அவங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா இதை லாகின் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஆல்ரெடி வந்து இருக்கிறத பாஸ்வேர்டு எப்படி மாற்றுறதுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு யூசர் செட்டிங்ஸில் இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ அட்மின்ற அவங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணால் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
டேஷ்போர்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரிமைண்டர். இந்த ரிமைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டும் வட்டியும் அசலும் வந்து பே பண்ணிட்டு வராங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறோம்னா நாளைக்கு யாராவது பே பண்ண வேண்டியது இருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிமைண்டர் மாதிரி காட்டும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு ரிமைண்ட் பண்ணி நம்ம கேஷ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த நாள் யார் வந்து பே பண்ணணுமோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட் ப்ரோக்கிங் லிஸ்ட்டு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாஸ்டரில் போய்ட்டு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிடணும். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து வராங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நியூ கஸ்டமரில் போய்ட்டு எந்த கம்பெனி உங்கள் கம்பெனி சூஸ் பண்ணிவிடுங்க. 2-3 கம்பெனி இருந்தால் நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே கம்பெனியாக இருந்தால் அதுவே வந்துடும். கஸ்டமரோட நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. கஸ்டமரோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிடுங்க. இது 3மே வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வேற ஒரு மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர், கஸ்டமர்கிட்ட மெயில் ஐடி இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். ஆதார் நம்பர், பேன் நம்பர், அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, பின்கோடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாலேஜுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட் ப்ரோக்கிங் லிஸ்ட். பவுண்ட் ப்ரோக்கிங் லிஸ்ட்டில் வந்து இப்போ எத்தனை ஜுவல்ஸ் வந்து உங்கள்கிட்ட அடகு வச்சுருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ ஒரு நியூவாக நம்ம ஒன்று எப்படி போடலான்னா நியூ பவுண்ட் ப்ரோக்கிங்கில் போயிட்டு இப்போ நம்ம அங்கே ஆட் பண்ணுற கஸ்டமரோட நேம் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியான்ற ஒரு கஸ்டமர் நம்ம வந்து சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து ஜுவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செயின் வந்து அடகு வைக்கிறாங்க. மாடல் நம்பர் செயினோட மாடல் நம்பர் 916. 2 செயின் வந்து அடகு வைக்கிறாங்க. அது கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 கிராம் வந்து இருக்கும். எல்லாம் அந்த இதுவெல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா 15.8 கிராம் வந்து வரும். அது அந்த ஜுவல்ஸை பற்றி ஏதாவது நோட் டிஸ்கிரிப்ஷன் எதுனா போட்டுருக்காங்க இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கேஷாக கொடுக்க போகிறீங்களா இல்லை அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அந்த மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்க போகிறாங்கன்னா 50,000 வந்து வாங்க போகிறாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம காமனாக எல்லாேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தால் அந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல கூட நம்ம எடிட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5,000. டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து எதுவும் இல்லை. டாக்குமெண்ட் சார்ஜ் எதாவது இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நெட் பேயபிள் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 45,000 வந்து பே பண்ணுறோம். இதை வந்து நம்ம சேவ் கொடுத்துலாம். சேவ் கொடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம என்ன என்ட்ரி போட்டோமோ அதை வந்து ஒரு இன்வாய்ஸ் காப்பி மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட நேமு, லோன் டேட்டு, லோன் நம்பர் வந்து அதுவே ஜென்ரேட் ஆகிடும். எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அது எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக் பேமெண்ட். இப்போ வந்து கஸ்டமர் வந்து கேஷ் வந்து 45,000 வட்டி 5,000 கழித்து 45,000 வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி அந்த அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறாங்கன்னா இப்போ எந்த மந்த் அவங்க பே பண்ணுறாங்க அந்த மந்த் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிப்ரவரி மந்த் பே பண்ணுறாங்க, என்றைக்கு டேட் பே பண்ணுறாங்க, கேஷாக பேங்கிங்காக சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் போட்டுங்க. மொத்தம் 45,000 பே பண்ணணும். 10,000 வந்து இந்த மந்த்து பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பே நவும் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 35,000 ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 5,000 அவங்க பிடிச்சிருந்தா கொடுத்தோம். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 15,000 அவங்க பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் மார்ச் மந்த் வராங்க. மார்ச் மந்தில் மார்ச் மந்தில் 4ஆம் தேதி பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறாங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. 35,000 பே பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பே நவும் கொடுத்துருங்க. பே நவும் கொடுத்துருங்க, க்ளோஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க மட்டும் 50,000 பே பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50,000 அவங்க பே பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், அவங்களோட இது ஸ்டேட்டஸும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுனா இப்போ வியூவில் போயிட்டு இது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். க்ளோஸ்னு வரும். இதில் என்ன எடிட் பண்ணணும்னா எடிட் ஆப்ஷனில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பவுண்ட் ப்ரோக்கிங் லிஸ்ட் போனோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அதாவது க்ளோஸ் ஆகாமல் இருந்தால் ஓப்பனில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல காட்டும். க்ளோஸில் இருந்துச்சுன்னா க்ளோஸ் ஆனவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டும்.
ஸோ இப்படி தான் வந்து நம்ம பவுண்ட் ப்ரோக்கிங் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணி நம்ம வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், ஜுவல்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கேஷ் கொடுத்து கேஷ் கால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்னென்னு பார்க்கலாமா. இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸ் இருக்குன்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வாங்குறீங்க, அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அதே பேஜ் தான். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்டு வந்தோம்னா நான் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டு வச்சுருக்கோமோ அந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே வரும். நெக்ஸ்ட்டு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வாங்கினா அந்த திங்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து அது வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம நாலேஜுக்காக போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. இப்போ வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து இபி பில் பே பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த கேட்டகரியோட நேம் இபி பில்லா சேலரியாக அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம்னா எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ எக்ஸ்பென்ஸ் போயிட்டு இந்த இடத்துல வந்து லாக் ஃபினான்ஸ்னால் எக்ஸ்பென்ஸோட கேட்டகரி இபி பில் பண்ண போகிறீங்களா சேலரி பண்ண போகிறீங்கன்னு கொடுத்துட்டு இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேம் பவின்றவங்க பேரில் வந்து இப்போ வந்து ஒரு 7,000 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அது என்ன ரேட்டில் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். பவுண்ட் ப்ரோக்கிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஷ்போர்டு, ரிமைண்டரு, பவுண்ட் ப்ரோக்கிங் லிஸ்ட்டு, அக்கௌண்டிங்கு, மாஸ்டர் இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த பேஜில். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழவே வந்து சப்போர்ட் நம்பர் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் வந்து எப்போ டவுட்டாக இருந்தாலும் மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். லைவாகவே உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுண்ட் ப்ரோக்கிங்கோட ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட்ஸில் போய் நம்ம எடுத்துக்கலாம். பவுண்ட் ப்ரோக்கிங் பேமெண்ட் ரிப்போர்ட்டு, பவுண்ட் ப்ரோக்கிங் யாரெல்லாம் பே பண்ணியிருக்கவங்களோட ரிமோட்டு, கஸ்டமருடைய பேலன்ஸ் ரிமோட்டு, இது எல்லாமே வந்து நம்ம இதில் போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். பவுண்ட் ப்ரோக்கிங் பேமெண்ட் கிளிக் பண்ணோம்னா கம்பெனியோட நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு வேணும். லோன் ஐடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அதுவே வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த கஸ்டமருக்கு நேராக அந்த லோன் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த லோன் ஐடிக்கான பேமெண்ட் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். சேம் அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் யாரெல்லாம் பே பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டும் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம்.